ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட மாயான் பூர்ணிமா எப்போவுமே வந்து வீக்கெண்ட் எபிசோடில் திட்டு வாங்குறதுக்காகவே வந்து எல்லா வேலைகளையுமே செஞ்சு பிக் பாஸ்க்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்களா இல்லைன்னே தெரியல. அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லா விஷயமே நடந்துகிட்ருக்கு. என்ன நடந்துச்சுப்பா, இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை கமல் சார் அந்த மாயா பூர்ணிமா கிட்ட 2 பேர்கிட்டையுமே வந்து கேள்விகள் எழுப்பியிருக்காரு. என்ன கேள்விகள் என்ன எழுப்பியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி அவங்க வீட்டில் எல்லார் வீட்லையுமே வந்திருக்காங்க, என்ன மாதிரியான அறிவுரைகள்லாம் உங்களுக்கு கூறியிருக்காங்க, என்ன சஜஷன்ஸ்லாம் சொன்னாங்க அப்படின்னும் போது மாயா பூர்ணிமா 2 பேருமே சேர்ந்து எஸ் சார், இந்த மாதிரி வந்து மைக்லாம் கழட்டி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து தவிர்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் யாரை பற்றியும் பின்னாடி பேச வேணாம், அளவாக பேசலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. கேமை நல்லா ஃபன்னாக எடுத்துகிட்டு போங்க, நல்லா வந்து அன்பு காட்டுங்க எல்லார் மேலேயும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் சார் இருந்துருச்சு அப்படின்ற மாதிரி மாயான் பூர்ணிமா கமல் சார்கிட்ட சொல்லியிருந்தாங்க. உடனே கமல் சார் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வீக்கெண்டில் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஆமாம் சார், முன்னாடியே சொல்லியிருக்கீங்க அப்படின்னு. மைக்கை கழட்டி பேச வேணாம் அப்படின்னு சொல்லி நான் முன்னாடியே வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ரொம்பவே சாதுவாக சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஹாஷாவும் சொல்லியாச்சு, ரூல் பிரேக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி. மிட் நைட்டில் தனியாக உட்காந்து பேசாதீங்க அப்படின்னும் உங்களுக்கு ரொம்பவே ஹாஷாவும் சொல்லியாச்சு, காம்டவுனாகவும் சொல்லியாச்சு. இது மட்டும் இல்லாமல் யாரை பற்றியுமே தப்பாக பேசாதீங்க, அறச்சொல்களை மட்டுமே சொல்லுங்கள், கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள், ரொம்ப மோசமான ரொம்பவே வந்து ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள் அப்படின்னும் நான் சொல்லியிருந்தேன். இது எல்லாத்தையுமே நான் சொல்லும்போது என்னையே வந்து திருப்பி என்ன பண்ணாங்கன்னா கேலி கிண்டல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை கேட்டோன்னே எல்லாருக்குமே ஷாக். என்னப்பா கமல் சாரை கேலி கிண்டல் பண்ணாங்களா, இது யார் அப்படின்னு பார்த்தா பூர்ணிமா. எஸ், போன வாரம் நம்மளோட கமல் சார் சொன்னதை பூர்ணிமா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை அப்படியே வந்து இமிட்டேட் பண்ணி காமிச்சாங்க. அதை வந்து நம்ம கமல் சார் பார்த்துருக்காரு போல இருக்குது. கமல் சார் என்ன சொன்னார்னா, பூர்ணிமா உங்களை தான் சொல்கிறேன் புரியுதுங்களா அப்படின்னு சொல்லி, நான் வந்து போன வாரம் உங்ககிட்ட அளவாக பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்னையே வந்து நக்கல் அடித்து காமிச்சிங்க. அளவாக பேசுறதுக்காக நான் வந்து பிக் பாஸ்குள்ளே வந்து அவர் பாட்டுன்னு அவர் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி என்னையே நீங்கள் வந்து திட்டினீங்க. ஆனால் வந்து இதே உங்கள் அப்பா அம்மா சொல்லும்போது நீங்கள் சரின்னு சொல்லி தலையாட்டிக்கிட்டீங்க. ஸோ உங்கள் அப்பா அம்மா வந்து வெளியே இருக்கிற விஷயத்த உள்ளே சொல்லக்கூடாது அப்படின்றதுனால தான் ஹோஸ்ட்டுன்னு சொல்லி எனக்கு சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சுருக்காங்க. நான் வந்து உங்களுக்கு இன்டெரக்டாக ஹிண்ட்டு கொடுத்துட்ருக்கேன். பட் நீங்கள் என்ன திட்டிட்டு நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால் வந்து நான் சொன்னது தான் உங்கள் எல்லாரோட ஃபேமிலி வீட்லேயுமே சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சொன்னதை நீங்கள் அன்பாக எடுத்துக்கிட்டு அதை சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாலே உங்களால் வந்து கண்டிப்பாக ஒரு நட்சத்திரமாக வந்து ஜொலிக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்மளோட கமல்ஹாசன் சார் மாயான் பூர்ணிமாவுக்கு அட்வைஸஸை கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட வந்து 80-85 நாள் கிட்ட ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து இன்னொரு 15 நாள் கிட்ட தான் பிக் பாஸ் இருக்க போகுது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக எப்படிலாம் கேமை பர்ஃபார்ம் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்குலாம் நல்லா வந்து எனர்ஜெட்டிக்காக விளையாட முடியுமோ, எந்த அளவுக்கு அன்பை ஸ்ப்ரெட் பண்ணி கேமை ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு போக முடியுமோ பண்ணுங்கள். இந்த பேக் ஹேண்டில் பேசுறதுலாம் இனிமேல் நீங்களோட நிறுத்திக்கோங்க அப்படின்ற மாதிரியும் வார்னிங் கொடுத்துருக்காரு. நம்ம நெக்ஸ்ட் டிசைன் போடுறோம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.